தீயாகப்பட்டது பொழுது விட்டு எரியும் போது 1 செகண்ட்ல 6000 டிகிரிக்கு போயிடும். பொருள் இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில பொருளோ, நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணமோ, நம்ம கட்டின வீடோ எதுவுமே உங்க கூட வருது. உங்க உயிர் உங்களுக்கு முக்கியம். கிறிஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில மிக பிரபலமான அதிகாரியை சந்திக்க போறோம். இந்த நிகழ்ச்சியில இந்த அதிகாரியை பற்றி சில சிறப்பு அம்சங்கள் உண்டு. குறிப்பாக 3 விஷயங்களை அவங்களை பத்தி சொல்லணும். அவங்க இந்தியாவின் முதல் தீ அணைப்பு அதிகாரி. 2வது அவங்க ஷாட் புட், அதாவது குண்டு எறிதல் போட்டி சாம்பியன். 3வது இந்திய அரசியலில் எல்லோரும் அறிந்த மிக பிரபலமான அப்பழுக்கற்ற அரசியல்வாதி கக்கஞ்சி அவர்களுடைய பேத்தி. இந்த 3 சிறப்பு அம்சங்கள் கொண்ட திருமதி மீனாட்சி விஜயகுமார் அவர்களை தான் இன்று பேட்டி காண போகிறேன். முதலாவதாக திருமதி மீனாட்சி விஜயகுமார் முதல் இந்திய தீயணைப்பு அதிகாரியாக அந்த பேட்டியை ஜி கிறிஸ் டிவியில் பதிவேற்றம் செய்ய போகிறேன். 2வது பேட்டி திருமதி மீனாட்சி விஜயகுமார் கக்கஞ்சி அவர்களுடைய பேத்தியாக அந்த பேட்டியை ஜி கிறிஸ் பக்தி டிவியில் நான் பதிவேற்றம் செய்ய போகிறேன். ஜி கிறிஸ் பக்தி டிவி இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், தேசியம் என்ற நோக்கத்தோட அந்த டிவி சேனல் நடத்தி கொண்டிருக்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பு கப்பலோட்டி தமிழன் அவருடைய பேரர் திரு சிதம்பரம் அவர்களை பேட்டி கண்டு பதிவேற்றம் செய்தேன். வாருங்கள், இந்நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இந்த பேட்டிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். ஜி கிறிஸ் டிவி சார்பாக மிஸ்ஸஸ் மீனாட்சி விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பேட்டிக்கு திருமதி மீனாட்சி விஜயகுமார் அவர்கள் ஜாயிண்ட் டைரக்டர், தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த பேட்டியை அழைத்ததுக்கு மிகவும் நன்றி. டிவி சார்பாக என்னையும் மதித்து இந்த அழகிய காலையில் என்னையும் இன்டர்வியூ பண்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மேடம், நீங்க பள்ளி பருவத்துல ஆம்பிஷனோட இருப்பாங்க. வளரும் போது இப்படி ஆகணும், இந்த தொழில வரணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி பல கனவுகளோட இருப்பாங்க. உங்களுடைய இளமை கால கனவுகள் பள்ளி பருவத்துல என்ன நினைச்சீங்க? எனக்கு என்னுடைய பள்ளி பருவம் ரொம்ப கடினமான ஒரு பருவமாக இருந்தது. ஏன்னா எங்க அப்பா நான் 2வது கிளாஸ் படிக்கும் போது இறந்து போயிட்டாரு. அதனால என்னுடைய தாயார் டாக்டர் BS கிருஷ்ணகுமாரி அவங்க டைரக்டரா இருந்தாங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல. அவங்க, நான், என்னுடைய தங்கை, இப்போ அவங்க லண்டன்ல இருக்காங்க டாக்டரா. எங்க 3 பேரையும் அந்த காலத்துல வெறும் பெண்களா இருந்ததுனால இந்த சமுதாயம் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. எங்களுக்கு தனியா வாடகை வீடு கூட கிடைக்கல. அந்த சூழல்ல எங்க தாய் ஒரு ஆணுக்கு இணையாக வேலை செய்தார்கள். காலையும் மாலையும். காலையில ஹாஸ்பிட்டல் போவாங்க, சாயந்தரம் அதே கிளினிக் போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. நாங்க 2 பேரும் தான் பெண்கள். அப்போ அந்த தனியா அங்க இருக்கும் பொழுது எனக்கும் என் தங்கைக்கும் என்ன ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, நம்ம அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். நம்மளுக்காக நம்ம அம்மா இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம முன்னேற்றணும், அவங்களுக்கு ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணலை. நம்ம முன்னேறணும், இந்த சமுதாயத்துல நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சு எங்களை வளர்த்தாங்க. அதனால அந்த வெறி இருந்தது எனக்கும் என்னுடைய தங்கைக்கும். வேற எதுக்குமே நேரம் கிடையாது. ஸ்கூல்ல போய் எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்ட்ராடனரியா படிக்கணும்னு ஒரு கனவு. இன்னொன்னு, எங்க அம்மா அப்பாவுடைய பேரை நிலைநிறுத்த வேண்டும். ஒரு பெண்களா வீட்டு வாடகைக்கு கூட அனுமதிக்காத இந்த உலகத்தில் நாங்க ஒரு அச்சீவரா இங்க வந்தா எத்தனையோ பேருக்கு நாங்க எக்ஸாம்பிள் தான் இருப்போம் அப்படின்னு நாங்க நினைச்சு படிச்சோம். அப்போ என்னுடைய கனவு ஒரு காக்கி சட்டையில இருக்கணும் அப்படிங்கிற கனவு எனக்கு ரொம்ப உந்துதல் உண்டு. ஏன்னா என்னுடைய தாத்தா ஒரு போலீஸ் மந்திரியாக இருந்தவர். எங்க அப்பா கக்கனையா. என்னுடைய அப்பாவும் ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் IAS கன்ஃபர் ஆன உடனே அவர் இறந்து போயிட்டார். பத்மநாதன் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் டு பி அப்பாயிண்டட் as ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி நிகழ்வில்
எனக்கு இந்த கனவு இருந்தது, எப்படியாவது நம்ம படிக்கணும், படிச்சாதான் நம்மளுக்கு பின்னால ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுவும் எங்க அம்மா அதை வந்து எங்களுக்கு நினைவூட்டிட்டே இருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க இருக்கும்போது மக்களுக்கு பலவித சேவைகளை தைரியமா பண்ண முடியும். அந்த பதவினால 4 பேருக்கு உதவணும். ஒரு வாழ்க்கை இருந்துட்டு சரி வந்தோம் பிறந்தோம் இறந்தோம்னு இருக்காங்க. இந்த நடுவுல நீங்க என்ன செய்வீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க அம்மா எங்களுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருந்தாங்க, எப்படி ஒரு பெண் தனியாக இருந்தும் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ எனக்கு வந்து இந்த கனவு ரொம்ப பெருசா இருந்தது. அது வெறும் கனவா மட்டும் இல்லாம நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நாங்க கண் திறந்துட்டே கனவு காண்டோம். வேற எதுக்குமே எங்களுக்கு நேரம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாங்க வெளியில போய் விளையாடுறதுக்கு போக மாட்டோம். ஆனாலும் நான் ஸ்கூல் சாம்பியனா இருந்தேன், பிகாஸ் ஐ கான்சென்ட்ரேட்டட் ஆன் தட், நாட் ஜஸ்ட் கேம்ஸ். ஒரு இப்போ வந்து நான் ஷார்ட் புட் சாம்பியன், பட் ஐ வாஸ் ஓவரால் சாம்பியன் இன் மை ஸ்கூல் ஃபார் 4 years. பிளஸ் நான் எத்ராஜ் காலேஜ்ல படிக்கும்போது வாஸ் அ ஹாக்கி சாம்பியன். பள்ளி எங்க படிச்சீங்க? பள்ளி வந்து பாரத் சீனியர் செகண்டரின்னு ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்டு தான் சிபிஎஸ்இ சிலபஸ் எழுதுச்சு. அது வந்து அடையாறுல 75 years கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பள்ளியில படித்தோம். எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. Not because I was Takanji Tata's பேத்தி, but then they saw she had a potential that she wants to do something. அதனால எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சிறு வீடு தான் இருந்தது, ரொம்ப சிறிய வீடு, வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ ராத்திரி வந்து எங்களுக்கு லைட் வீணாக கூடாது அப்படின்னு எங்க அம்மாவுக்கு தொந்தரவு கூடாதுன்னு நைட்டு 60 watts விளக்குல நான் படிப்பேன். எப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா அடுத்த நாள் 4 மணிக்கு தான் கீழே வருவேன். ஏன்னா டஃபா இருந்தது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ்னால. நான் ஒரு தடவை படிச்சுட்டு வீட்டுக்கு கீழே போகும்போது திருட பின்னாலே வந்து நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு போனேன். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. என்னுடைய தங்கையை நான் வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டேன். ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வரக்கூடாது. ஒரு எப்படி வளர்த்து ஒரு தனியாக ஒரு தாய் நின்று வளர்த்திருக்கிறாருன்னு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக ரொம்ப என் தங்கச்சியும் நல்லா படிச்சாங்க, நானும் நல்லா படிச்சேன். பிளஸ் மற்ற விஷயமும் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீங்க வெறும் படிக்கிறது கூடாது, ஒரு பெண்ணாக மற்ற விஷயங்களையும் நீங்க கம்ஃபர்டபுளா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு சமையலும் தெரியணும், உங்களுக்கு வீட்டை பராமரிக்கவும் தெரியணும், உங்களுக்கு படிப்பும் வரணும். ஏன்னா வேற மல்டி டாஸ்கர்ஸ், பெண்கள் எப்பவுமே மல்டி டாஸ்கிங்ல சூப்பர்பானவங்க. ஸோ அது நான் கத்துக்கிட்டேன். ஸோ என்னுடைய கனவு கட்டாயமா நிறைவேறதுக்கு என்னுடைய விடாமுயற்சி அதே பற்றி நினைத்து கொண்டே இருந்தது. அண்ட் இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்தது. அதனால ஒரு காக்கி சட்டை எனக்கு கிடைச்சது இறை அருளால நான் நினைக்கிறேன். மேடம், நீங்க காக்கி சட்டை போட்டு இந்த அரசு உத்தியோகம் பண்ணணும்னு நினைச்சீங்க, அது நல்ல எண்ணம் தான். ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ரோடு லெஸ் டிராவல்பாங்க இங்கிலீஷ்ல, எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆஃபீஸரா நீங்க ஆனீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அது ரிப்பீட்டடாக தான் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா காக்கி சட்டையில எப்பவுமே பேசுறவங்க, நீங்க வந்து போலீஸ் ஆஃபீஸரா, நீங்க போலீஸ் ஆஃபீஸரா, நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரா. இது வந்து இந்த துறை வந்து ஒரு நோபல் துறை, இது வந்து உயிர் காக்கும் துறை. இதுல வந்ததுல எனக்கு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பவர் ஃபீல் பண்றேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. என்னன்னா 9/11 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ட்வின் டவர்ஸ் வந்து வடைஞ்சு விழுந்தது. அதுல ஒரு ஃபயர்மேன் வந்து கீழே சிரிச்சுட்டே மேலே போற போட்டோகிராஃப் தான் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுடைய மார்க்கா இருந்தது. அதுதான் அதோடைய, இப்படிதான் அவங்க போயிட்டு திரும்பி வரவே இல்லை அப்படிங்கறது அதுல கேப்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ தன்னுயிர் ஈந்து பிற உயிரை காக்கக்கூடிய துறை தான் இந்த துறை. அப்ப அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அது பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விடயத்தை பண்ணணும், இந்த மாதிரி வாழ்க்கையில மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இறைவன் அருளாக இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த துறையில பெண்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாங்க. அந்த டெலிபரேஷனே உங்களுக்கு 3 வருஷம் டெலிபரேட் பண்ணி எஸ் இதுல கேர்ள்ஸ் சேர்க்கலாம், விமனை சேர்க்கலாம் டிசைட் பண்ணாங்க. அதுல ஒரு சாய்ஸ் கொடுத்திருந்தாங்க, தீயணைப்பு துறை அப்படிங்கிற சாய்ஸை கொடுத்திருந்தாங்க.
எல்லாருக்கும் தெரியும் பிசிக்கலா வந்து விமன் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஆண்களை விட ஒரு குறைந்தவர்கள் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல. அவங்களுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டு. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு டு break the male bastion, to break the glass, to break the ceiling, first time entry கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஆண் மகன்களை போலவே எங்களுடைய ட்ரைனிங் இருந்தது. என்னுடைய ட்ரைனிங் நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்னால ஒரு MTO ஓட்ட முடியும். ஒரு 4500 லிட்டர்ஸ் கொண்ட ஒரு ஃபயர் டெண்டர் நீங்க பாப்பீங்க இல்லையா, பெரிய டெண்டர் ஓட்ட முடியும். பிளஸ் ஒரு ஆண் மகனையும் மேலிருந்து படியிலிருந்து தூக்கிட்டு கீழே ஓடி வரவும் முடியும். ஒரு குழந்தையை கிணற்றிலிருந்து காப்பாற்றக்கூடிய திறனும் ட்ரைனிங் எனக்கு லண்டனும் போயிருக்கேன். நான் I've been specially trained and I've also been trained in சத்தியமங்கலம் ஸ்பெஷல் டாக்ஸ். ஸோ எல்லாமே ஒரு பெண்ணால முடியுங்கிற தைரியத்தோட இந்த துறையை மனசுல வச்சுட்டு தான் நான் தேர்ந்தெடுத்தேன். எங்க அம்மா வந்து ரொம்ப, ஏன்னா அப்பாவும் இல்லை, ஏன் இந்த துறைக்கு போற, வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இல்லம்மா, நான் இந்த துறைக்கு போகணும், ஒரு வாழ்க்கையில வித்தியாசமா பண்ணணும். டெஃபினட்டா அந்த காக்கி சட்டையிலையும் ஒரு உயிரை காக்கக்கூடிய துறையா இருந்தா எப்படி இருக்கும். இப்போ வந்து எங்க அம்மா அதை பத்தி சந்தோஷம் தான் படுறாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ ஏதாவது ஒரு ஃபயர் காலுக்கு போகும்போது ஜாக்கிரதையா திரும்பி வர பாத்துக்கோ அப்படின்னு. எஸ், அதே மாதிரிதான் எங்க ஹஸ்பண்ட் எங்க சன்னும் they have understood that this was my dream and now I'm living my dream fully. and இந்த துறை வந்து எனக்கு ரொம்ப சிறப்பா என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குன்னு நான் இந்த நேரத்துல கூறிக்கொள்ள விரும்புறேன். அதாவது ட்ரைனிங் போது நீங்க வந்து ஒரு ஃபீமேல் அதே ரிக்ரெஸ் ட்ரைனிங் தான், அதாவது அதே ட்ரைனிங் தான் உங்களுக்கும். மேடம், தீயணைப்பு துறையினாவே அது எப்போதுமே எமர்ஜென்சி கால்னா 24/7. அந்த நேரத்தில் இந்த மாதிரி, அதாவது இங்க ஃபயர் இன்சிடென்ட், யாராவது கிணத்துல கீழே விழுந்தாங்க, சொல்லவே வேண்டாம். அந்த பேரிடர், நிறைய சைக்ளோன் அந்த மாதிரி வரும்போது, சுனாமிலையும் ஐ திங்க் உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்து அதுலலாம் நீங்க உங்க ஃபுல் இன்வால்மெண்டோட இருந்திருக்கீங்க. ஆஸ் அ உமன் எப்படி இந்த சவால்கள் எல்லாம் நீங்க எதிர்கொண்டீங்க? இது ஒரு அழகான கேள்வி. இது பல பேர் கேட்கும் பொழுது, ஒரு பெண்ணால் அந்த பெண் நினைத்தால், இந்த சிவசங்கரி சொல்ற மாதிரி இந்த சிறிய நூற்கண்டா நம்மளை சிறைப்படுத்துவதும்பாங்க. ஒரு பெண்ணால பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கறதே தப்பு. இந்த உலகத்துக்கே ஒரு உயிரை கொண்டாடக்கூடியவள் பெண். அதை விட ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. ஸோ இந்த உயிரை உலகிற்கு கொண்டு வர பெண்ணு எப்படி அதை காப்பாத்தாம இருப்பாங்க? அதை காப்பாற்றணுங்கிறது அது இன்ஸ்டிங்டிவா அவங்களுக்குள்ள இருக்கு. நிறைய இடத்துல நான் போகும்போது எனக்கே உணர்ந்தேன், மற்றவங்களும் அதை உணர்ந்திருக்காங்க. ஒரு தேர்ட் டைமென்ஷன் ஒரு பெண் கொண்டாடுறாங்க. அங்க போயிட்டு வெறுமனே அவர்களை உடலாகவோ அல்லது அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நினைப்பதில்லை. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு வந்து அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே மேலோங்கி எனக்கு இருக்கும். நான் இந்த துறைக்கு வந்தபோது எல்லாருமே வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க. இது ஆணுக்கும் சரிதான், பெண்ணுக்கும் சரிதான், எல்லாருமே அப்படி பண்ணுவாங்க. உங்களால பண்ண முடியுமா? கேள்விக்குறி. ரெண்டாவது, இவளுக்கு கீழே நம்ம வேலை செய்யணுமா? மூணாவது கேள்வி, இந்த மாதிரிதான் இவங்க, அதனால நம்ம we will toe the line, நாங்க அவங்களை ஃபாலோ பண்றோம். இதுதான் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ எனக்கு இந்த துறையில சேர்ந்த உடனே நிறைய விடயங்களை நான் கவனிச்சேன். என்னன்னா, மனிதர்கள் பொருள்களையும் என்ன வாங்கி வைக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆடைகளையும் அல்லது அவங்க இருக்கக்கூடிய வீடுகளை பத்திரமே நினைக்கிறாங்க. பட் வாழ்க்கையில உயிர் ரொம்ப முக்கியம். உயிரை நீங்க மாய்ச்சிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உயிரோட நீங்க இருந்தாதான் இதெல்லாம் சரி வரும். அதனால அதை முதல்ல கற்றுக்கிட்டு என்னுடைய அனுபவம் என்னன்னா, கீழ்பாக்கில் ஒரு பெரிய ஃபயர், அதுல ஒரு 100 குடிசைகள், அப்பெல்லாம் குடிசைகள் ரொம்ப ஜாஸ்தி, 100 குடிசைகள் எரியுது, பத்திட்டு எல்லாம் ஒரு 2.5-3 hours ஃபயர் ஃபைட்டிங் பண்றோம். எங்களுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன எல்லாம் தீய அணைஞ்சிட்டு உங்க மணி அடிச்சுட்டு வராங்க. அப்படி கிடையாது. அது தீயாகப்பட்டது பொழுது விட்டு எரியும் போது 1 செகண்ட்ல 6000 டிகிரிக்கு போயிடும் சார். ஆமா. ஸோ அது அந்த சூடு பக்கத்துல நீங்க நிற்கவே முடியாது. ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையுமே அது அழிச்சிடும்.
நம்மளுக்கு தெரியாத enemy, தெரிஞ்ச எனிமே நம்மளால சண்டை போட முடியாது. தெரியாத எனிமையில பாதி பேர் உழுந்து கூட செத்து போயிடுறாங்க, தெரியாம போயிட்டு மாட்டிக்கிட்டு. ஸோ 3.5 மணி நேரம் ஃபயர் ஃபைட் பண்ணிட்டு வெளியில வரும். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் ஆஸ் அ உமன் ஆஃபீஸர் இன் சென்னை. நான் இப்போ சொல்லணும், என்னுடைய டைரக்டர் டிஜிபி மிஸ்டர் டோக்ரா சார் அவர்கள் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. நீ வா, வந்து சென்னையில் முதல் முறையாக ஒரு பெண்ணா வேலை செய்யணும். ஏன்னா அப்போ ரொம்ப டிஃபிகல்ட் டெரெயின், அது தமிழ்நாட்டிலே டிஃபிகல்ட் டெரெயின். மணலி, அத்திப்பட்டு, எண்ணூர் அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய ஏரியா. ப்ளஸ் குடிசை ரொம்ப இருக்கும் அப்போ வந்து நார்த் சென்னையில். ஸோ சவுத்தும் நார்த்தும் 2 இடத்துல ஃபயர் வந்தாலும் அல்லது ஒரு மீட்பு பணி வந்தாலும் நான் போகக்கூடிய தருணம் இருக்குது. 24 மணி நேரம் எங்களுக்கு வேலை இருக்கும். கிட்டத்தட்ட 300 ஃபயர் கால்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நல்ல வேளை 4 வருஷம் முதல் எனக்கு வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால அவ்வளவு ஃபயர் கால், அவ்வளவு ரிசீவ் காலுக்கும் போகும். ஸோ அதை வந்து முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது ஒரு பையன் குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. இந்த என்னப்பா அழுறீங்கன்னு பக்கத்தில் போய் அம்மாவை காணோம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. எல்லாம் பதறி அடிச்சு, ஐயோ ஃபர்ஸ்ட் இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே, அந்த குழந்தை அப்படி எழுதுன்னு திருப்பி ஓடுறோம் சார். எல்லாரும் அணைச்சி முடிச்சு அப்படியே புகை மூட்டமாக இருக்கு, அப்படியே கருப்புகை எல்லா இடத்துலையும் செதறக்கூடிய பாத்திரங்கள், சாதம் பருக்க அப்படியே கிடக்கு, நாய்க்குட்டிக்கு அப்படியே எரிஞ்சிட்டு போய் கிடக்கு, ஆட்டுக்குட்டிங்க எரிஞ்சு போய் கிடக்கு. உள்ளுக்கு போகிறோம். நாங்கள் பதறது நடக்கக்கூடாதுன்னு நினச்சது நடந்துச்சு. உள்ளுக்கு ஒரு டிவி பொட்டியை தாங்கிட்டு ஒரு தாய் அரை வேக்காடாக எரிந்த பிணம். அப்போதான் நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறது கடவுள் கொடுக்கறது. நம்ம நினைச்சிருப்போம் நல்லா ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும், ஒவ்வொரு க்ஷணமுமே இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபயர் ஃபைட்டுக்கு. அப்போ அந்த டிவிக்காக அந்த தாய் திருப்பி வருது. தந்தை இல்லை, அந்த பிள்ளை வந்து அனாதையாக இருக்கு. ஸோ அப்போதான் நினைச்சேன், பொருள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில பொருளோ, நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணமோ, நம்ம கட்டின வீடோ எதுவுமே உங்க கூட வருது. உங்க உயிர் உங்களுக்கு முக்கியம், அதை நீங்க காப்பாற்றிக்கணும். அந்த லெசன் நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன். இன்னொன்று வந்து எனக்கு மறக்க முடியாத சம்பவம், சுனாமி பேரலை, ஆழி பேரலை காலங்காலத்தில் 6:30 மணிக்கு மூவார். அப்போ எங்க பையன் தூங்கிட்டு இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் அப்போ ஹைதராபாத்ல இருந்தார், மிஸ்டர் விஜயகுமார். நான் என் குழந்தைய விட்டுட்டு வரும்போது தனியா இருக்காங்க. நான் குழந்தைய விட்டுட்டு வரணும், பட் டியூட்டி போய் ஆகணும். அதுவும் இது வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயம், என்ன ஆகுமே தெரியாத ஒரு விஷயத்துக்கு போறோம். பக்கத்து வீட்டுல கதவை தட்டி, என் குழந்தைய பார்த்துக்கோங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு நீங்க அவரை கூப்பிடுங்க, உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறேன். ஸோ எங்களுடைய கால் ஆஃப் டியூட்டியில ஒரு இடத்துக்கு போனோம்னா திருப்பி வருவோமாங்கிற ஒரு விஷயமே நிச்சயமே கிடையாது. அதனால தான் எங்க ஃபயர் சர்வீஸ் மென்னுக்கு ஐ ரியலி சல்யூட் them at this time. பிகாஸ் அந்த ஒருத்தர் உங்களுக்காக என்னை வெயிட் பண்றாரு இல்லையா, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துடுவாங்க. அந்த மாதிரி சுனாமி ஆழி பேரையில பார்க்கும்போது அப்படியே பிண குவியல்கள் தான். காலகட்டத்தில் போறேன், குயின் மில்ஸ் கிட்ட வந்துருச்சாலே அது திருப்பி சுருட்டிட்டு போகும்போது மக்களுக்கு தெரியல, எல்லாம் ஓடுறாங்க அது பின்னால. அது மாதிரி நிறைய பேர் போனதே நான் பார்த்தேன். அப்புறம் நாங்களும் நிக்கிறோம், அப்படியே ஃபுல்லா அந்த இது சுருட்டி மணலா இருக்கு, எல்லாத்துக்கும் மணல், எல்லார் மேலேயும் மணல் குவியலா நாங்கள் எடுக்கும் பொழுது அப்போ ஸ்பைசியம் வந்துட்டாங்க. ஷீ கேம் இமீடியட்லி. அண்ட் தனியா நிக்கிற ஒரு இன்னொரு ஆஃபீஸர், பிகாஸ் ஐம் த ஒன்லி லேடி ஆஃபீஸர் இன் சென்னை. ஸோ ஷீ ரியலி கங்க்ராச்சுலேட்டட் மீ. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்புறம் இன்னொரு எனக்கு மறக்க முடியாத சம்பவம், எனக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் அவார்டு கிடைச்சிது, வீரதீர செயலுக்கான அவார்டு கிடைச்சிது, கேலண்ட்ரி அவார்டு. அந்த கேலண்ட்ரி மெடல் கிடைக்கிறது எங்களுக்கு வந்து எங்க வாழ்நாளில் ஒரு அச்சீவ்மெண்ட்டா, இறந்து போகும்போது அந்த மெடல் இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுதான் வீரதீர செயல். அந்த ஃபீலிங். ஆமா. அப்போ அந்த ஒரு 3 மாடி கட்டிடம் வந்து ட்ரிப்ளிகேட் பார்க்சர்த் கோயில் பக்கத்து தெரு. காலையில கால் 7க்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு பில்டிங். அப்போ ஒரு தாயும் ஒரு மகனும் உள்ளுக்கு 3வது ஃப்ளோர் 2வது ஃப்ளோர்ல அமைங்கிடுச்சு. 2வது ஃப்ளோர் கீழே காணவே காணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லவே இல்லை, 3 பேர் டெட். அப்போ எங்களுக்கு குரல் கேட்குது, ஒரு தந்தை அழுதாரு. தீபாவளி டைம்
நவம்பர். அப்போ குளிர் வேற காலம். அப்போ ஒரு அப்பா அழுதாரு, என்னுடைய பையன் மனைவி உள்ளுக்கு இருக்காங்க. ஸோ என்னன்னா சார், எங்களுக்கு சத்தம் வந்துருச்சு. நாங்கள் ஸ்லோவாக குவைட்டாக பண்ணும்போது சத்தம் வந்துருச்சு, அவங்க உள்ளுக்கு இருக்காங்க. ஆமாம். ஆனால் எங்களுடைய பில்டிங் இப்படி இருக்கு சார், பில்டிங் இப்படி சாஞ்சிருக்கு. நாங்கள் அது மேலே நிற்கிறோம். கொஞ்சம் அசைவாடினா கூட பில்டிங் வந்து பாட்டம் வீக்காக ஆயிடுச்சு, அதனால சரிஞ்சோம். ஆமா, அதனால எந்த விதமான ஒரு குரோபார் கூட எங்களால யூஸ் பண்ண முடியாது. கையிலேயே நானு என்னுடைய தீயணைப்பு வீரர்கள் கையிலேயே எடுத்தோம் சார் எல்லாத்தையும். கிட்டத்தட்ட எங்க பசங்க எடுக்கும்போது 7 மணி நேரம் ஸ்லோவா மூவ் பண்ணா ஒரு பில்லர் இப்படி கிராஸ் ஆகி இருக்கு, அதுக்கு கீழே அந்த புள்ள இருக்கு, அதுக்கு கீழே அடுத்த பில்லருக்கு கீழே அவங்க அம்மா இருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்லுது, எங்க அப்பாட்ட சொல்லுங்க நான் உயிரோடு இருக்கேன். ஸோ நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்பா ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டோம், நீ கவலைப்படக்கூடாதுன்னு. 6 மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளை எடுத்தோம் சார். அவங்க அம்மா கொஞ்சம் ஹெஃப்டியா இருந்தாங்க. அந்த ஹெஃப்டினஸ் எங்களுக்கு தூக்குறது கஷ்டம், ஈஸியாக போய் புல் பண்ண முடியாது. 2 பிள்ளைங்க உள்ளுக்கு போயிடுச்சு, உள்ளுக்கு நான் நிற்கிறேன், கீழே போயிட்டாங்க பசங்க. ஆனா அந்த அம்மாவை மெதுவாக தூக்கி வெளியில், அந்த போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், தூக்கிட்டு வரும்போது எனக்கு அம்மா கையில ஒரு மஞ்சள், அதுல மேலே வரும்போது பார்க்கும்போது கொஞ்சம் ஜுவல்ஸு, அவங்களுடைய பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு, அது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான இதை அந்த அம்மா எடுத்துட்டு மயக்கம் போட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நாங்கள் காப்பாற்றி அனுப்பிச்சு. அடுத்த நாள் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து நன்றி சொல்லும் பொழுது, வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டோம். நீங்க சொன்னீங்க இல்லையா சார், மவுண்ட் எவரெஸ்ட் மேல ஏறி நின்று சாதிச்சு கொடுத்து உங்களுக்கு பெரிய சந்தோஷம்ன்றது லைஃப்ல கிடையாது. ஏன்னா அவர் சொன்னார், எங்க தீபாவளியே நாங்க சந்தோஷமா கொண்டாடுறோம். ஆனா இப்ப எங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரியாது, பட் வெரி வெல் ஆஃப் சம்திங். ஸோ அந்த ஒரு நிகழ்வு என்னால மறக்கவே முடியாது சார் என் வாழ்க்கையில். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சென்னை சில்க்ஸ்ல ஹெட்டா வேலை செஞ்சேன். 2000 ஃப்ளட் என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். நான் சோழிக் நல்லூர்ல குளோபல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு நான் ஹெட்டா போட்டிருந்தாங்க. 2005 2005 முன் வந்தது. 2015 ரொம்ப அந்த டேங்க் உடைஞ்சு பெருசா வந்தது. அப்ப கிட்டத்தட்ட 100 பேஷண்ட்ஸ் மாட்டிட்டாங்க, ஆக்சிஜன் கிடையாது. போட்ல தான் நாங்க போனோம். கிட்டத்தட்ட 22 அடி தண்ணி ஓடுது. அந்த போட்லயே போய் நான் வந்து கிட்டத்தட்ட ஜீப்லயே இருந்து ஒரு 10 நாள் ஜீப்லயே தான் இருந்தேன். சாப்பாடு கிடையாது. அங்க வந்து எங்களுக்கு வாலண்டியர்ஸ் பூரா, அது நான் சென்னை மக்களை சொல்லுவேன், பர்டிகுலரா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஐடி செக்டர்ல வேலை செய்தவங்க, சாதாரண மனிதர்கள், எப்படி வந்து அந்த ஒரு கஷ்டம் வந்ததுன்னா எப்படி எல்லாம் ஒன்னா வராங்கன்னு நான் அப்ப பார்த்தேன் சார். நாங்கள் வந்து ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டோன்னு, சாதாரண ஒரு தாய் ஒரு பழம் விற்கிற பாட்டி கூட நம்ம அந்த பழத்தை வச்சுக்கோ 4 பேருக்கு கூட, அந்த மாதிரி ஒரு பார்த்த நிகழ்வுலாம் இந்த துறையில நான் வேலை செஞ்சதுனாலதான் அந்த மாதிரி விடயங்கள் என்னால பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த துறைக்கு நான் நன்றி சொல்றேன். நீங்க சொல்ற எல்லா நிகழ்ச்சியுமே வந்து ரொம்ப நீங்களும் வந்து உங்களுடைய உயிரை பணயம் வச்சு இதெல்லாம் பண்றீங்க. நிச்சயமா அது வந்து இதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத விடயங்கள், வணக்கத்துக்குரிய விஷயங்கள் அதெல்லாம். மேடம், உங்களுடைய ப்ரொஃபைல்ல அப்கோர்ஸ் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதுல இன்னொன்னு பார்த்தா நீங்க ஷார்ட் புட் வீரர், அதாவது குண்டு எறிதல் போட்டியில நீங்க சாம்பியன். அதை பத்தி சொல்லுங்களேன், ஏன்னா அது வந்து பல பேருக்கு ஊக்கமா இருக்கும். அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த பள்ளி பருவத்துல கூட 11th and 12th படிக்கிறாங்க, அதனால எல்லா ஆக்டிவிட்டியும் நிறுத்திட்டோங்கிறாங்க. ரொம்ப மோசமான விளைவுகளை அது குழந்தைங்களுக்கு கொண்டாரு. அதனால்தான் குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. Because the pressure of doing so well in the life stands on top of their head, and the parents also do a lot of mistake. ஒரு குழந்தைக்கு ஒரு பேஷன் இருக்கும் சார். என் பேஷன், என்னுடைய ஃபேமிலியில எல்லாருமே athletes. எங்க அப்பா அத்லீட், எங்க சித்தப்பாங்க அத்லீட், எங்க சித்திங்க அத்லீட், அம்மா சைட்லயும் அத்லீட்ஸ் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது. நல்ல வேளை எங்க அம்மா வந்து என்னை அதை ஸ்டாப் பண்ணல. நீ வந்து யூ கேன் கண்டினியூ ஸ்டடி பிளஸ் யூ பி யூனோ ஸ்போர்ட்ஸ் சாம்பியன். ஸோ என்னோட ஸ்கூல்லையும் நான் வந்து 4 to 5 times சாம்பியனா இருந்தேன். பிளஸ் கண்டினியூஸா விளையாண்டுட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ஸ்போர்ட். அது வந்து என் அப்பா இல்லாத அந்த நினைவுகளை அது மறைக்கவும் செய்தது. பிளஸ்
நான் கண்டினியூஸா ஏதோ ஒரு உழைப்பு கொடுத்துட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயமும் வந்தது. அது லகுவாக வந்தது என்ன, பிராக்டிஸ் பண்ணுவேன். என்கிட்ட வந்து ஷூஸ்லாம் இருக்காது, கிட்டெல்லாம் இருக்காது, வெறும் காலையே ஓடுவேன். எப்படின்னா எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கோச் எல்லாம் கிடையாது, ஆனாலும் நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆனேன். ஸோ எனக்கு வெறும் காலில் சார் எங்களோட தெருவை தான் சுற்றுவேன், 50 தடவை 60 தடவை சுற்றுவேன். சாப்பாடுலாம் ரொம்ப இருக்காது, ஸோ சாதாரணமாக தான் சாப்பிடுவோம். ஒரு பெரிய அப்படியே எங்கள் தாத்தா அதெல்லாம் கிடையாது, சாதாரணமாக சாப்பிடுவோம். பட் அந்த எண்ணம் மாத்திரம் யூ ஹாவ் டு அச்சீவ்ங்கிறது எந்த சீட்லேருந்து வந்தது எனக்கு தெரியல. மேபி எங்கள் அப்பாவை பார்த்தினோ, எங்கள் தாத்தாவை பார்த்தினோ. எங்கள் அம்மாவுடைய அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், PS சுப்பையாங்கிறவர். எங்க தாத்தா மினிஸ்டரா போட்டோல இருப்பார், அதே போட்டோல எங்க இன்னொரு தாத்தா ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பார். ஸோ தட் வாஸ் அன் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபேமிலி. ஸோ அந்த அத்லெட்டிக்ஸ் போகும்போது ஒரு அந்த கப்பு கையில வாங்கும்போது ஒரு ஃபீலிங் வரும் சார். அதுக்கு ஒரு ஈடு எடையே கிடையாது. ஸோ தென் லேட்டர் ஆன் ஐ ஜாயின் எத்ராஜ் காலேஜ். இன்ஃபேக்ட் ஐ காட் மை சீட் த்ரூ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் ஹாக்கி அண்ட் ஆல்சோ பேஸ்கெட் பால். என்ன கிடைக்குதோ அது விளையாண்டுட்டு இருப்பேன். ஏன்னா காலையில எழுந்திரிச்சு போயிடணும், 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவேன். சாயந்தரம் தான் வருவேன். நடுவில் லைப்ரரியில போய் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில. ஸோ ஷார்ட் பட் என்னுடைய பிடி மேடம் சொன்னாங்க, யூ கேன் டேக் தட். அதுல வந்து ரொம்ப பெண்கள் கலந்துக்க மாட்டாங்க, நீ அதை எடுத்துக்கோண்டாங்க. ஸோ எனக்கு வந்து பிகாஸ் இட் டசன்ட் நீட் மச் exertion. It has a certain way of training yourself. I was trained by Anna University PT head. So appada எனக்கு first opportunity கிடைச்சது. I'm going in 2010. I remember I went to South Korea. அப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டேன். யாருமே இதை வந்து தொடவே இல்லை, இதெல்லாம் போக மாட்டோம், வேண்டாம், இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், இதுவே எங்களுக்கு போதும். அப்படி கிடையாது. உங்களுக்கு டைம் நேரத்தை வந்து நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா உங்களால பண்ண முடியும். This is my own experience, which I would like to share with all the youngsters and women and boys who want to achieve. At this hour, if you really want to achieve something in your life, you will have to manage your time and your thoughts. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கு சார், உங்களால முடியும். ஒன்னும் நான் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங்லாம் கிடையாது, வெரி ஆர்டினரி பர்சன். I was married, I had kids, I was operated upon around 7 to 8 times, but still I had the dream to achieve, and behind that I had hard work, and of course பகவானுடைய அந்த ஆழ்ந்த ஒரு சிந்தனைன்னு நீங்க சொன்னீங்கன்னா கடவுளோட அருள். ஸோ அந்த இருக்கணும், அது இருக்கணும் நம்ம மனசுல. அதுக்கு மேல் தன்னம்பிக்கை. அது வந்து தான் தோன்றித்தனமா ஹெட்டுக்கு போயிடக்கூடாது, கடவுளுக்கு கீழே அந்த நம்பிக்கை இருக்கும். எனக்கு 2010 சவுத் கொரியால கோல்டு மெடல் அடித்தேன். அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் சார். தனியா போனேன் நான், இதுக்கெல்லாம் ஃபேமிலியோடலாம் போக மாட்டேன், தனியா போயிடுவேன். ஸோ செகண்ட் டைம் ஆஸ்திரேலியா, when I went to Australia, Sydney, I was able to get silver. And when I went to police, நாங்கள் police and fire gamesக்கும் போவோம். I went to America and I got the 4th place, but then I won in the shuttlecock event. I got a gold in that. So because I started training, I was in various places. I was in Vellore, in Coimbatore, in Trichy. So அப்பெல்லாம் நான் தனியாக தான் இருப்பேன், ஃபேமிலி சென்னையில் தான் இருக்கும். So instead of cribbing about being transferred, I made time to make something for myself. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையே நினைக்காம அது நிறைவா பண்ணணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ஐ பிகேம் அ சாம்பியன் அண்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் டு அச்சீவ் திஸ் ஃபீட் இன் இந்தியன் ஃபயர் சர்வீசஸ். எஸ், உங்களுடைய இந்த சிறிய தகவல்கள் எல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா இருக்கு. அதாவது நீங்க எந்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ணலாம், அது இளம் வயதுலேருந்து நீங்க அப்படியே எல்லா நேரத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ வெளியூர்ல டிரான்ஸ்பரா இருந்தாலும் அங்க போய் கிரிப் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க வந்து ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ்னு இருந்திருக்கீங்க, அதுல அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இது கேட்கறவங்களுக்கு எல்லாம் மிக எனக்கு என்னோட விளையாடக்கூடிய பிள்ளைகள்னா என்னுடைய ஃபயர்மேன். நான் அவங்களதான் குருன்னு கூப்பிடுவேன். ஃபயர்மேன் போட்டு என் தலையிலே அடிப்பாங்க. நான் சொன்னேன், சார் உன்னை எல்லாம் திட்டமாட்டப்பா, தயவுசெய்து அடிக்காது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்க விளைகிறேன்.
மேடம், நீங்க கோர்ஸ் இந்த மாதிரி தீயணைப்பு துறையில 24/7 அந்த மாதிரி வெளியூர்லாம் போஸ்டிங்லாம் இருந்திருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அது எப்படி யூஆர் ஏபிள் டு ஜஸ்டிஃபை பேலன்ஸ்? எல்லா ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி சார், அந்த பேலன்ஸ் வந்து ஒரு தின் கையில் நடக்கிற மாதிரி தான், ஒரு ஸ்வார்டு மேலே நடக்கிற மாதிரி தான். நிறைய பேர் கொலாப்ஸ் ஆகிடுறாங்க, நானும் கொலாப்ஸ் ஆனேன். பொய் சொல்லாமல் சொல்லணும்னா எஸ், ரொம்ப டிஃபிகல்ட் இந்த பேலன்சிங் ஆக்டிங்கிறது. உங்களுக்கு வந்து பெண்ணியம் பேசணும்னு நான் சொல்ல வரல. ஐ எம் நாட் ஃபார் விமன் லிவ் அண்ட் ஆல் தட். எவ்ரிபடி ஹேஸ் அ பார்ட் டு பிளே இன் அ ஃபேமிலி. ஏன்னா ஃபேமிலி யூனிட் இல்லைன்னா நீங்கள் இல்லை, இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். அந்த ஃபேமிலி யூனிட் எப்படி வேணா இருக்கலாம், வெதர் இட் இஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி ஆர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஒர்க் அவுட், ஹவ் யூ work together as a unit to form something very very beautiful to think about when you're older. நான், தான், நீ, உனக்கு, எனக்கு, என்னது அப்படின்னு வரும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது. எங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் விஜயகுமார், I should say, is such a nice person and he has been behind my success. He is the man behind my success and he has also sacrificed so much for me, for my sake, for me to achieve so much. எந்த ஒரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பது போல எந்த ஒரு பெண்ணுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஒரு ஆண் பின்னால் இருப்பார். அவர் தந்தையாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அவருடைய சொந்த பந்தங்கள், தம்பி, அண்ணன், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். எனக்கு நிறைய டிஜிபிங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா நாங்கள் உட்காந்து பேசுவோம். முதல்ல உங்கள் ஃபேமிலிக்கு புரியல ஏன் இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு நடுவில் வந்து இவ்வளவு கஷ்டமான வேலை, உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சின்ன வயசில் குழந்தை இருக்குது, எப்படி இவங்க பண்ணுவாங்க. பட் தென் ஐ ஸ்டுட் மை கிரவுண்ட். நான் சொன்னேன் எனக்கு வந்து என்னுடைய பேஷன் இதுதான். நான் டீச்சராக கூட வேலை செஞ்சு பார்த்துருக்கேன். ஐ வாஸ் லெக்சரர் இன் டெல்லி, ஐ ஒர்க் இன் சென்னை ஆல்சோ as a lecturer. பட் தென் அது என்னோட காலிங் கிடையாது. என்னுடைய மனசுல சின்ன வயசுலயே இருக்கிறது அந்த காக்கி சட்டையில அந்த போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆகும் சார். நீங்க சினிமாக்காரங்களே பார்த்துருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒன்று வரும். அந்த நீங்க அந்த பீப்புள்கிட்ட போய் நிற்கும் போது அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. என்னுடைய பசங்க, என்னுடைய வீரர்கள் போகும்போது, நான் போகும்போது அப்படி நிற்பாங்க, வந்துட்டாங்கப்பா, காப்பாத்திருப்பாங்க, பயப்படாதீங்கப்பா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பிளாஸ்ட் ஆகுது, நான் உள்ளுக்கு போறேன், ஒரு லேடி சொல்லுது, ஒரு லேடி உள்ளுக்கு வருதுப்பா, பாப்பா உள்ளுக்கு போறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பெண்கள் வந்து எந்த ஒரு துறையானாலும், என்ன சார் கல்பனா சாவ்லா மேலே போய் இறந்து போயிட்டாங்க, that is a sacrifice you give for your passion. பேஷனே இல்லைன்னா நீங்க ஒரு நடைப்பிணம். என்னை பொறுத்த வரைக்கும் டிவி சீரியல் பார்க்கலாம், கதை பேசலாம், மற்றவங்களை பத்தி ஏதாவது சொல்லலாம். 24/7 நான் போயிட்டு வரும்போது நைட்ல சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு ஃபயர் காலுக்கு போனேன்னா 3 நாள் கழிச்சு கூட வருவேன். ஸோ அவங்க சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு நிகழ்வுக்கு போகும்போது ஒரு சொல்றாங்க, புடவை கட்டுவது தான் அழகு, அது நளினம் கூடும், நாங்கள் அதை கூட்டிக்கிட்டு இருந்தா நான் எப்படி போய் உயிரை காப்பாற்றுறது. ஸோ இட் வில் பி யுவர் சாய்ஸ். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய சாய்ஸ் உங்கள்தான் மாத்திரமே இருக்கணும். மற்றவங்க என்ன சொல்றாங்கங்கிற விஷயத்த நீங்க கான்ஸ்டன்டா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில தோத்து போயிடுவீங்க. அண்ட் மற்றவங்க ஒரு யூனிட்டா, ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்கும்போது உங்களுடைய விடயங்களை சண்டை வரும். எந்த ஃபேமிலியும் சண்டை வராம இருக்காது, சண்டை வரும். பட் when you sit and talk, என்னுடைய பிள்ளை வந்து என்கிட்ட ரொம்பவே பேச மாட்டான். சின்ன வயசுல குட்டியில நான் விட்டுட்டு போவேன். சில சமயம் என்னுடைய ஃபயர்மேன் அப்பா வெளியில விட்டுட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவேன். 2 நாள் கழிச்சு தான் வருவேன். பிள்ளை will understand. அண்ட் ஒரே ஒரு தடவை தான் குழந்தைச்சு, அம்மா போனா ஜாக்கிரதையா இருக்குமா, ரொம்ப ஃபயரா இருக்குதுன்னு சொல்றாங்க. That was the time I understood my son had emotions and feelings felt about me. So இதுதான் பண்ண முடியும் அவங்களால. பட் உங்க வாழ்க்கையில நீங்க தான் வாழணும். பர்டிகுலரா பெண்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டாரு. தற்கொலை பண்ணிட்டு அதையே நம்ம சதிச்சுக்கணும். ஒரு சின்ன விஷயம் சார், செல்போன் அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒரு குழந்தை செத்து போயிடுது. அப்ப வேர் இஸ் த பேலன்ஸ்? ஸோ இந்த மீடியாக்கள்ல அதுல வரதெல்லாம் விட்டு நிறைய படிக்கணும். இப்போ சார் நீங்க வந்து ஒரு இந்த சேனல்ல நிறைய விஷயங்களை கொண்டாடிங்க. நீங்க கூட சொல்றீங்க கப்பலோட்டிய தமிழர், அவருடைய
இப்பவே எனக்கு புல்லரிக்கிறது. அவருடைய பிள்ளைய வந்து பேட்டி காட்டுறீங்க, அதெல்லாம் பார்க்க வைக்கணும். அதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து அவங்க சீரியல் பார்க்கறத விட்டுவிட்டு, அவங்க பக்கத்து வீட்டுல கதை பேசுறதை விட்டுட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிக்கணும். கண்டிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்லுவது இதுதான், உங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இறை நம்பிக்கை உங்களை டாப்ல கொண்டு விடும். நீங்க ஒரு உமனா ஒரு ஃபேமிலியில இருந்தாலும், எங்க ஹஸ்பண்ட் சமைப்பாரு சார், நான் சமைச்சிட்டு வச்சுட்டு ஆஃபீஸ் போவேன், ராத்திரி வந்தேன்னா நைட்டு சமைப்பேன். ஸோ அப்புறம் நினைப்பேன் நான் தான் ஆஃபீஸர், நான் படுத்துப்பேன், அப்புறம் என்ன இருக்கு? அதெல்லாம் உங்களால முடியும், முடியணும். தானுங்கிறது கோட்டை அப்படியே மிதிச்சு அழிச்சிட்டீங்கன்னா, நாமன்னு நினைச்சிட்டீங்கன்னா, வாழ்க்கையில எது வேணாலும் யார் வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்று உணர்ந்த ஒன்று. மேடம் மிஸ்ஸஸ் மீனாட்சி விஜயகுமார், நீங்க வந்து பல சிறிய தகவல்கள், அதாவது ஒரு மனிதனா பிறந்தா எப்படி வாழணும், எப்படி நேரத்தை பயன்படுத்தணும், அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களை இன்டர்வியூ பண்ண வந்தது வெறும் ஃபயர் ஆபீசர் அண்ட் இதை தவிர, நீங்க வந்து இந்த ஜி கிறிஸ் டிவி நேயர்களுக்கு, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம், எப்படி இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துட்டு போலான்றத மிக அருமையா சொன்னீங்க. ஐ திங்க் ஜி கிறிஸ் டிவி நேயர்கள் அனைவரும் இதை பாராட்டுவார்கள். மிக்க நன்றி. நான் இன்னும் ஒரே ஒரு நன்றி மட்டும் என்னுடைய நண்பர், என்னுடைய உயர் அதிகாரியா இருந்த மிஸ்டர் BV குமார் அவர்கள், நாங்கெல்லாம் ஒரே புதுத்துறை நிறுவனத்தில் வேலை செஞ்சோம். சார் வந்து பொது மேலாளராக இருந்தாரு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லினா, அவர் மூலமா தான் உங்களை நான் தொடர்பு கொண்டு இந்த பேட்டியை கண்டேன். அதனால BV குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடரட்டும். நன்றி.